உங்கள் ஆன்மா ஏனைய ஆன்மாக்களை விட பிறப்பால் உயர்ந்துள்ளது. அப்படி எப்பயாவது உங்களுக்கு தோன்றியிருக்கின்றதா? உண்மையில் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் எல்லோருக்கும் அவரவருடைய ஆன்மாவினுடைய உயர்ந்த நிலையும் சிறப்பு தன்மையும் தோன்றும். இதில் சில பேர் மட்டும் தங்களுடைய ஆன்மா உயர்ந்தது, தங்களுடைய வாழ்வு ஏனைய மனிதருடைய வாழ்வை விட வித்தியாசம் என்பதை உணர்ந்து கொள்ள, அதை புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கின்றார்கள். எனவேதான் இங்கே 15 ஆன்மீக அறிகுறிகள் கொடுக்கப்படுகின்றது. அவைகள் நீங்கள் பிறப்பால் உயர்ந்த ஒரு ஆன்மா என்பதை உங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றது. இந்த 15 ஆன்மீக அறிகுறிகளையும் ஒப்பிட்டு உங்களுடைய வாழ்வோடு பார்க்கின்ற பொழுது, இவைகள் உங்களுடைய வாழ்வில் இருந்தால் உண்மையிலே உங்கள் ஆன்மா உயர்வானது, உங்கள் பிறப்புக்கு ஒரு நோக்கம் இருக்கின்றது. நீங்கள் மனிதன் என்ற ரீதியில் உயர்வான எண்ணங்களை கொண்ட வாழ்வை கொண்ட ஒரு மனிதராக இருப்பீர்கள் என்பது தெளிவாகும். கர்ம பலனின் பிரகாரம் ஒவ்வொரு பிறப்பிலேயும் மனிதன் தன்னுடைய செயலின் மூலமாக கர்மாவை, அதாவது செயலை உருவாக்குகின்றான். அந்த கர்மா, அந்த செயல் உயர்வான கர்மாவாக இருந்தால், உயர்வான செயலாக இருந்தால், அவன் தன்னுடைய ஆன்மாவினுடைய பலத்தை மென்மேலும் பலப்படுத்தி கொண்டு செல்லுகின்றான். இதனால் அடுத்து வருகின்ற பிறப்புகளிலே ஆன்மா ஆன்மீக பாதையிலே முன்னேறிக் கொண்டே செல்லும். அதே போன்று மறுபக்கத்தில் ஒரு ஆன்மா கர்மா என்று சொல்லப்படுகின்ற அந்த செயல், அது குறைவான கர்மாவாக அல்லது கூடாத கர்மாவாக அமைகின்ற பொழுது, அவனுடைய ஆன்மா மேலும் மேலும் பலம் இழந்து கீழ் நோக்கி தள்ளப்படுகின்ற பொழுது, அவனுடைய அடுத்த பிறப்புகள் கீழ் நோக்கிய பிறப்புகளாகவே அமைந்து விடுகின்றது. எனவேதான் தன்னை உணர்தலே ஆன்மீகத்தினுடைய முதல் படிக்கட்டாக இருக்கின்றது. தன்னை உயர்ந்தவன் உலகை வெல்லுகின்றான். தன்னை உணர்ந்தவன் ஆன்மாவை திடப்படுத்துகின்றான். அதனால்தான் மிகவும் அவசியமும் மிகவும் முக்கியமானதும் என்னவென்றால், நீங்கள் பிறப்பால் ஓர் உயர்ந்த ஆன்மா என்பதை முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த உணர்வுதான் அடுத்த படிக்கு, அடுத்த நிலைக்கு உங்களுடைய ஆன்மாவை கொண்டு போவதற்கு உதவும். எனவேதான் இந்த 15 ஆன்மீக அறிகுறிகள் உங்கள் ஆன்மாவோடு சம்பந்தப்பட்டிருக்குதா என்பதை நீங்கள் கவனித்து பாருங்கள். முதலாவதாக, உங்கள் ஆன்மா
சரியாக அமையாத எதையும் அது நிராகரித்து கொண்டே இருக்கும். இளம் வயது தொடக்கம் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படுவது கிடையாது. இந்த உலகம் என்ன சொன்னாலும் அல்லது உங்களை சுற்றியிருப்போர் என்ன சொன்னாலும் நீங்கள் உங்கள் ஆன்மா எதை சொல்லுகின்றதோ அதையே நீங்கள் தனித்துவமாக செய்வீர்கள். உலகம் போகின்ற போக்கில் நீங்கள் போக மாட்டீர்கள். நீங்கள் தனித்து நின்றாலும் உங்கள் ஆன்மா சொல்வதையே தனித்து செய்கின்ற திறன் படைத்தவர்கள். இந்த அடையாளம் உங்களுடைய ஆன்மா மிகவும் ஒரு தனித்துவமான உயர்வான ஆன்மா என்பதற்குரிய ஒரு அடையாளமாக இருக்கின்றது. எல்லோர் சொல்லுவதும் செய்யாமல் உங்கள் மனது சொல்லுவதை நீங்கள் தனித்து செய்கின்ற மனப்பக்குவம். இரண்டாவது, இப்படி பார்த்தோம் என்று சொன்னால், ஒரு சிறுவன் பள்ளியிலே படிக்கின்ற பொழுது அங்கே இருக்கின்ற எல்லா பிள்ளைகளும் தாங்கள் மருத்துவராக வேண்டுமென்று சொல்லுவார்கள். ஆனால் அவன் எல்லாரும் ஒன்றை சொன்னாலும் அவன் தன்னுடைய மனதில் எது படுகின்றதோ அதையே தனித்து சொல்லுவான். சில வேளைகளில் எல்லோரும் மருத்துவராக ஆக வேண்டும் என்று சொன்னாலும் இவன் பறவைகளை பற்றிய ஆர்வத்தால், இயற்கையை பற்றிய ஆர்வத்தால் பறவையியல் ஆராய்ச்சியாளராக கூட வரலாம் அப்படி என்று சொல்லி தனித்து நிற்பான். உலகம் சொல்லும் வழிக்கு செல்வதை விட உள்ளம் கூறும் வழிதான் உண்மை. இந்த முதலாவது சிந்தனை அப்படிப்பட்ட சிந்தனையாகத்தான் இருக்கின்றது. இரண்டாவது அடையாளம், நீங்கள் மதம் என்ற அந்த பொறைக்குள் விழமாட்டீர்கள். நீங்கள் இன்னும் புரிந்து கொள்ளாவிட்டாலும் அல்லது எதையும் புரிந்து கொள்ளாவிட்டாலும் எல்லாவற்றையும் கேள்வி கேட்பீர்கள். ஏதோ ஒரு தவறு அல்லது ஏதோ ஒரு குறைவு அல்லது ஏதோ ஒன்று சரியாக இல்லை என்ற ஒரு உணர்வு உங்களுக்குள் தோன்றும். மத மரபுகளை பின்பற்றினாலும் அவற்றின் உண்மை அர்த்தத்தை தேடுகின்ற ஒரு மனிதனாக நீங்கள் இருப்பீர்கள். ஒரு சீடன் ஆசானிடம் கேட்டான், இறைவன் ஆலயத்தில் இருக்கின்றாரா அப்படி என்று சொல்லி. ஆசான் புன்னகையோடு பதிலளித்தார், இல்லை, அவர் உன் உள்ளத்தில் தான் இருக்கின்றார். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கின்றது. God has no religion. இது மகாத்மா காந்தி சொன்ன பதில். இரண்டாவது அடையாளம் என்ன அப்படின்னு சொன்னால், மதம் என்ற பொறைக்குள் ஆப்பிடாமல் அல்லது இறைவனை ஆலயத்தில் தேடாமல் உள்ளத்திலும் இந்த பிரபஞ்சத்திலும் தேடுகின்ற ஒரு மனப்பக்குவம் உங்களுக்குள்ளே இருக்கும். உங்கள் ஆன்மா உயர்வானது என்பதற்கான மூன்றாவது அடையாளம் என்னவென்றால், நீங்கள் எப்பொழுதும் ஒரு சுதந்திரத்தை உங்களுடைய உள்ளத்தில் உணர்வீர்கள். அந்த சுதந்திரத்தின் மூலமாக
நீங்கள் உங்கள் சொந்த காரியத்தை, சொந்த இலட்சியத்தை அடைய விரும்புவீர்கள். அத்தோடு உங்கள் நம்பிக்கை மற்றும் இலட்சியங்களுக்கு நீங்கள் மென்மேலும் வலு சேர்க்கின்ற நபராக இருப்பீர்கள். மேலும் உங்கள் சொந்த பாதையை பின்பற்றுவதில் நீங்கள் மிகவும் ஆர்வம் உள்ளவராக இருப்பீர்கள். ஒரு சிறுவன் தன் வழிப்பயணத்திலே பயணித்து பல ஆசான்களிடம் கற்றுக்கொண்டு பிறகு தனக்கென்றே ஒரு சொந்த வழியை உருவாக்கி செல்வது போல இந்த பயணம் அடையாளம் அமைந்திருக்கும். 4வது அடையாளம், நீங்கள் மற்றவர்களைப் போல் இல்லாமல் ஏதோ ஒரு விதத்தில் வித்தியாசம் உடையவராக இருப்பீர்கள். உங்களுக்காக ஒரு சிறப்பு நோக்கு, ஒரு சிறப்பு இலட்சியத்தை நீங்கள் அடிக்கடி உணர்வீர்கள். அது ஒரு உள் உணர்வாகவே உங்களை நெறிப்படுத்தி கொண்டிருக்கும். மேலும் நீங்கள் வித்தியாசமான விஷயங்களை செய்ய வேண்டுமென்று எப்பொழுதுமே முயற்சித்து கொண்டே இருப்பீர்கள். உங்கள் வழி தனி வழியாக இருந்தாலும் அது எப்போதுமே உலகத்தின் வழிக்கு ஏற்ப ஒத்துப்போவது கிடையாது. அது தனித்துவமாக இருக்கும். காகங்களிடையே ஒரு வெண்காகம் இருப்பது போல வித்தியாசமாக இருந்தாலும் அதன் தனிச்சிறப்பு அதை எப்பொழுதுமே அழகுபடுத்தி கொண்டே இருக்கும். 5வது, நீங்கள் உங்கள் சொந்த வாழ்க்கைக்கு நீங்கள்தான் முதலாளியாக இருப்பீர்கள். ஓன் பாஸ். உங்கள் சொந்த வாழ்க்கைக்கு நீங்கள் எப்பொழுதுமே பொறுப்பான காரணகர்த்தாவாக தொடக்கத்தில் இருந்து கொண்டே இருப்பீர்கள். பெரும்பாலான மக்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து விலகி இருப்பார்கள். ஆனால் உங்களுடைய தனித்துவம், உங்களுடைய சிந்திக்கும் சக்தி, இவை எல்லாமே உங்களுடைய தனித்துவமான குணத்தையும் பண்பையும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள்தான் பொஸ் என்பதை ஞாபகப்படுத்தும். இதைத்தான் மோஷே டயான் சொல்லுகின்ற பொழுது, ஃப்ரீடம் இஸ் தி ஆக்சிஜன் ஆஃப் த சோல். சுதந்திரம்தான் ஆன்மாவினுடைய ஆக்சிஜனாக இருக்கின்றது அப்படி என்று சொல்லி, எனவேதான் நீங்கள் சேர்ந்து போவதற்குப்படுவதாக அல்லது அடுத்தவர் உங்கள் வாழ்வினுடைய முடிவை தீர்மானிப்பதற்கு பதிலாக நீங்களே உங்களுடைய வாழ்வை தீர்மானிக்கின்ற ஒரு முதலாளியாக, ஓன் பாஸாக இருப்பீர்கள். 6வது, உங்களுடைய ஆன்மா மிகவும் முக்கியமானது என்பதை காட்டுவதற்கு உங்களுக்கு குணப்படுத்துகின்ற சக்தி இருக்கலாம். உங்கள் வார்த்தைகளாலும் சரி, இருப்பாலும் சரி, தொடுகையாலும் சரி, மற்றவருடைய நோய்களை குணப்படுத்தி ஆறுதல் கொடுத்து மனங்களை செம்மைப்படுத்துகின்ற ஒரு பிரபஞ்ச சக்தி உங்களுக்குள் இருக்கலாம். ஒரு முதிய பெண் தனது கரங்களின் அழுத்தத்தால் நோயாளிக்கு ஊக்கமளித்து அவருடைய நோயை குணப்படுத்தி அவரை மீண்டும் ஒரு மனித நிலைக்கு கொண்டு வருகின்ற சக்தி ஒரு வரமாக கிடைத்திருக்கலாம். அப்படி இருக்கின்ற பொழுது
அது ஆன்மாவினுடைய ஒரு சிறப்பான உயர்வான பண்பாகவே கருதப்படும். ஏழாவதாக கனவு. இந்த கனவுகளின் மூலமாக நீங்கள் நிறையவே வழிகாட்டுதலை பெறுவீர்கள். கனவு என்று சொல்லுகின்ற பொழுது எதிர்காலம் அல்லது ஏற்கனவே இருக்கின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு அல்லது வரப்போகின்ற ஏதோ ஒரு விருப்பமில்லாத காரியங்களை தவிர்ப்பதற்கான எச்சரிக்கை, இவை போன்றவை உங்கள் கனவுகளிலே அடிக்கடி வந்து அது உங்களுக்கு வழிகாட்டலாம். ஆபிரகாம் லிங்கன் தனது மரணத்தை ஒரு கனவிலே பார்த்ததாக வரலாறு சொல்லுகின்றது. இவ்வாறு கனவுகளின் மூலம் நீங்கள் வழிகாட்டுதலை பெறுகின்ற ஒரு நபராக இருந்தால் உண்மையிலே உங்களுடைய ஆன்மா ஒரு உயர்வான பிறப்பு கொண்ட ஆன்மாவாக இந்த உலகத்திலே இருக்கும். இதை புரிந்து கொண்டு உங்களுடைய ஆன்மாவுடைய சிறப்பை நீங்கள் அனுபவிக்கலாம். எட்டாவதாக, உங்களுடைய ஆன்மா சிறப்பான ஆன்மா என்பதற்கு அடையாளம் தியானம், அதோடு சேர்ந்த ஆன்மீகம், ஆலயங்கள், இவற்றிலே அளவு மீறிய நாட்டமும் ஆர்வமும் இருக்கும். உங்கள் மனதினுள்ளே அமைதி தேடி தியானத்துக்கு செல்ல விரும்புவீர்கள். ஆன்மீகம் பற்றிய கருத்துக்களை கேட்க விரும்புவீர்கள். ஆலயங்களை தரிசிக்க விரும்புவீர்கள். புத்தர் இளமையில் அரண்மனையை விட்டு அமைதியை தேடி தியானம் செய்தார். அதன் விளைவாக அவர் ஞானம் அடைந்தார். எனவேதான் உங்களுக்கு தியானத்தில் ஆர்வம் இருந்தால், ஆன்மீகத்தில் ஆர்வம் இருந்தால், ஆலயங்களில் ஆர்வம் இருந்தால் உங்களுடைய ஆன்மா ஒரு சிறப்பான ஆன்மா என்பதில் ஐயம் கிடையாது. ஒன்பதாவது அடையாளம், நுட்பமான ஆற்றல்களை கூர்ந்து கவனிக்கின்ற தன்மை உங்களுக்கு இருக்கும். அதாவது நேர்மறை அல்லது எதிர்மறை ஆற்றலை நீங்கள் உணர்வீர்கள். நெகட்டிவ் எனர்ஜி அல்லது பாசிட்டிவ் எனர்ஜி உங்களை சுற்றி இருக்கின்றதா என்பது உங்களால் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை உங்களுக்குள்ளே இருக்கும். ஒரு சிறுவன் தனது வீட்டிலே சில இடங்களிலே செல்லாமல் இருக்கின்ற போது அல்லது சிறிது காலத்துக்கு பின்பு சில வீடுகளிலே தீமையான சக்திகள் இருப்பதை புரிந்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவம், இவைகள் எல்லாம் ஆன்மா இந்த பிறப்பிலே சக்தி வாய்ந்தது என்பதை நீங்கள் உணர்ந்தால் அது உங்களுடைய ஆன்மாவினுடைய சிறப்பை காட்டுகின்றது. 10வது, வலுவான உள் உணர்வு. அதாவது உள் மனசு உங்களோடு பேசுகின்ற தன்மை, ஏதோ நடக்கப் போகின்றது என்பதை முன்பே உணர்கின்ற ஒரு தன்மை. ஒரு தாய்க்கு திடீரென்று தனது மகன் அபாயத்திலே இருப்பதை உணர்கின்ற தன்மை. அழைத்து பார்த்தபோது உண்மையாகவே அவன் அந்த அபாயத்தில் இருக்கின்றான் என்பதை தாய் புரிந்து கொள்ளுகின்றாள். இதைத்தான் சொல்லுவார்கள் ஆங்கிலத்தில், ட்ரஸ்ட் யுவர் இன்ட்யூஷன், இட் நெவர் லைஸ். உங்களுடைய உள் உணர்வுகளை அது சொல்லுவதை நீங்கள் நம்புங்கள். உள் உணர்வு ஒரு பொழுதுமே பொய் சொல்லாது. இப்படிப்பட்ட ஒரு அடையாளம், ஒரு சிந்தனை உங்களுடைய வாழ்வில் இருந்தால் உங்களுடைய ஆன்மா மிகவும் வலுப்பெற்ற ஆன்மா. 11வது,
குண்டலினி விழிப்புணர்வு. இந்த குண்டலினி விழிப்புணர்வு என்பது எல்லோருக்கும் நடக்கின்ற காரியம் அல்ல. இது ஜென்மத்தில் எடுத்த பூர்வீக பலனினால் கிடைக்கின்ற ஒரு பலன். முற்பிறப்புகளில் செய்த நல்ல ஆன்மீக விழுமியங்களுடைய ஒரு வெளிப்பாடு. ஒரு தியானி தனது மூலாதார சக்கரத்தில் இருந்து தலைவரை ஒரு தீயான சக்தி ஓடுகின்ற அனுபவத்தை பெறுகின்றார். பின்னர் அவரது வாழ்க்கை முழுவதும் மாற்றம் அடைகின்றது. இது குண்டலினுடைய விழிப்புணர்வை காட்டுகின்றது. அப்படி குண்டலினி விழிப்படைந்திருந்து இந்த சக்தியை உங்களுடைய உடலிலும் உள்ளத்திலும் உணர்ந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய ஆன்மா ஏனைய ஆன்மாக்களை விட மிகவும் சக்தி வாய்ந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஆன்மா என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 12வது உயர்ந்த இரக்க மனநிலை. இந்த உயர்ந்த இரக்க மனநிலை என்பது ஏனைய மனிதர்கள் மட்டுமல்ல, எல்லா உயிர்கள் மேலும் கொண்டிருக்கின்ற ஒரு இரக்க குணம். அப்படி இயல்பாகவே உங்களுக்கு அந்த எல்லா உயிர்கள் மேலும் இரக்க குணம் இருந்தால் அது நிச்சயமாகவே ஒரு உயர்ந்த ஆன்மாவால் மட்டும்தான் அதை முடியும். மற்றவர்களுடைய வேதனைகளை கண்டு உங்கள் இதயம் இரக்கம் கொள்ளுவது. அன்னை தெரேசா தெருவோர மக்கள் மீது ஆழ்ந்த இரக்கம் கொண்டு அவர்களுக்காக வாழ்க்கையை அர்ப்பணித்தார். புத்தர் சொல்லுகின்ற பொழுது, compassion is the highest form of intelligence. இரக்கம் என்பது அதி உயர்வான அறிவு என்பது புத்தருடைய கருத்து. எனவேதான் இந்த இரக்க குணம் என்பது ஒரு சில பேரிடம் காணுகின்ற ஒரு பண்பு, அது தெய்வத்தின் பண்பு கூட. அப்படிப்பட்டவருடைய ஆன்மா மிகவும் உயர்வான ஆன்மா, முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஆன்மா. 13வது முன்கணிப்பு திறன்கள். அதாவது ஏற்கனவே கூறப்பட்டது போல கனவுகளின் வெளிப்பாடாக அல்லது ஒரு உள் உணர்வு வெளிப்பாடாக அல்லது யாரோ ஒருவர் சொன்னது போன்ற ஒரு நினைப்பாக ஏற்கனவே நடக்கப் போயிருந்த விஷயம் இனி நடக்கப் போகின்ற விஷயங்களை முன்னதாகவே புரிந்து கொள்ளுகின்ற முன்கணிப்பு திறன்கள். ஒரு சிறுவன் ஒரு இடம் கனவிலே பார்த்தான். அந்த சிறுவன் வளர்ந்து வருகின்ற பொழுது சில ஆண்டுகளுக்கு பிற்பாடு அவன் கனவிலே கண்ட அந்த இடம் நிஜமாகவே அவன் வாழ்க்கையில் வந்தடைகின்றது. எனவேதான் இந்த முன்கணிப்பு திறன் கொண்டவர்கள் கூட அவருடைய ஆன்மா உயர்வான ஆன்மா என்பதில் அச்சமில்லை, சந்தேகமில்லை. 14வது எல்லாவற்றுக்கும் கேள்வி கேட்கின்ற ஒரு மனப்பக்குவம் வரும். அதாவது உண்மையை ஆராய்கின்ற தன்மை. எதையும் சர்வசாதாரணமாக விட்டுவிட முடியாது என்ற நிலை. அந்த கேள்விக்கு பின்னாலே ஏதோ ஒன்று குறைபடுகின்றது, அல்லது ஏதோ ஒன்று அறிய வேண்டும் என்ற ஆவல், அல்லது இது இப்படி அல்ல என்ற ஒரு உள்ளுணர்வு. அதனால் எல்லாவற்றையும் கேள்வி கேட்டு அதனுள் மறைந்திருக்கின்ற தத்துவத்தையும் உண்மையையும் அறிந்து கொள்ள ஆசைப்படுகின்ற ஒரு நிலை. அரிஸ்டோட்டில் தனது ஆசானிடம் கேள்விகளை கேட்டுக்கொண்டே பல
நாட்களை செலவழித்தார். அதுவே அவரை ஒரு பெரிய தத்துவ ஞானியாக மாற்றியது. காலப்போக்கில் கேள்வி கேட்பது என்பது ஒரு தேவையில்லாத முறை அல்ல. இந்த கேள்வி கேட்டல் என்பதற்கு பிற்பாடு அறிய வேண்டும் என்ற ஆவல், மறைந்திருக்கிறதை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற ஆவல், இன்னும் சொல்லப்போனால் ஏதோ ஒன்று நமக்கு அப்பால் இயங்கிக் கொண்டிருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு மன தேடல். அப்படி உங்களுடைய ஆன்மா இருந்தால் உங்களுடைய ஆன்மா மிகவும் முக்கியமானது. ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் சொல்லுகின்றார், the important thing is not to stop questioning. முக்கியம் என்னென்னு சொன்னால் கேள்வி கேட்பதை நிறுத்தி விடாதே அப்படி என்பது. 15வது, இயற்கையோடு இணைந்த ஒரு பிணைப்பு. உங்களுடைய ஆன்மா உயர்வான ஆன்மா அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக உங்களுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் இயற்கைக்கும் எல்லா உயிர்களுக்கும் இடையே ஒரு அன்பான இரக்கமான உறவு ஒன்று இருந்து கொண்டே இருக்கும். அதை நீங்கள் உணர்வீர்கள். மரங்கள், மலர்கள், பறவைகள், ஊர்வன, மிருகங்கள், வான்வெளி நட்சத்திரங்கள் எல்லாவற்றோடும் உங்களுக்கு ஒரு இணைப்பு, ஒரு பிணைப்பு இருக்கிறது என்பதை நீங்கள் அனுபவிப்பீர்கள். ஜோன் என்பவர் மூங்கில் காட்டில் இருக்கும்போது அவரது உள்ளம் அமைதியாக இருப்பதை அவர் உணர்ந்தார். அவர் நகரத்தில் ஒரு இரவு கூட தங்கவில்லை. அவரால் தங்கவும் முடியவில்லை. ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் சொல்லுவார், look deep into nature and then you will understand everything better. இயற்கையை கூர்ந்து கவனி. அப்படி கூர்ந்து கவனித்து சொன்னால் நீ எல்லாவற்றையும் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் என்பது அவருடைய கருத்து. இந்த 15 அடையாளங்களும் உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் நீங்கள் எல்லா மனிதரையும் விட சிறப்பான மனிதர். உங்கள் ஆன்மா எல்லோருடைய ஆன்மாவையும் விட சிறப்பான ஆன்மா. உங்களுக்கென்று இந்த பூமியில் ஒரு இலட்சியம், ஒரு நோக்கம், ஒரு பணி இருக்கிறது. அதை நீங்கள் கண்டு கொள்ள வேண்டும். முக்கியமாக பலர் தங்களுடைய ஆன்மா விசேஷமான ஆன்மா என்பதை புரிந்து கொள்ளவே தவறிவிட்டு வாழ்க்கையை தொலைக்கின்றார்கள். நீங்கள் அப்படி இருக்காமல் இந்த அடையாளங்கள் உங்களுக்குள் இருந்தால் உங்கள் ஆன்மா சிறப்பானது, ஒரு நோக்கம் கொண்டது என்பதை புரிந்து கொண்டு மேலும் மேலும் நல்ல கர்மாக்கள் மூலமாக உங்களுடைய ஆன்மாவை உயர்த்தி கொள்ளுங்கள், வாழ்க்கையை நேர்படுத்தி கொள்ளுங்கள். அதன் மூலம் நல்ல கர்மாவை சம்பாதித்து கொள்ளுங்கள். இன்னும் சொல்லப்போனால் உங்கள் ஆயுளை கூட்டிக் கொள்ளுங்கள், ஆரோக்கியமாக வாழுங்கள். அதன் மூலம் ஏனைய பிறப்புகளை தவித்து கொண்டு கடவுளோடு ஒன்றிக்கின்ற அந்த தன்மையை உருவாக்கி கொள்ளுங்கள். நன்றி.